6. சமையலறை பாதுகாப்பு. சமையலறை நமது வீட்டில் உள்ள மிக முக்கியமான இடமாகும். நாம் நமது உணவை சமையலறையில்தான் தயாரிக்கிறோம். சமைப்பதற்கு பெரும்பாலும் நாம் சமையல் எரிவாயு உருளைகளை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் மின்னடுப்பையும் உபயோகிக்கிறோம். சமையலறையில் நாம் உபயோகப்படுத்தும் சாதனங்களும் அங்குள்ள சூழ்நிலையும் ஆபத்தானவை ஆகும். எனவே நாம் சமைக்கும் போது கவனமாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும். சமையலறையில் பயன்படுத்தப்படும் பொருள்களால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் அவற்றை தவிர்க்கும் முறைகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயு. சமையல் எரிவாயு எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. இது கசிய ஆரம்பித்தால் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே வாயு உருளைகளை கையாளும் போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாயு உருளைகளை கையாளும் போது நாம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. செய்ய வேண்டியவை: வாயு உருளையை சமதளமான தரையில் காற்றோட்டமான இடத்தில் செங்குத்தாக வைக்க வேண்டும். செய்யக்கூடாதவை: உருளையை படுக்கை நிலையிலோ அல்லது தலைகீழாகவோ வைக்கக்கூடாது. செய்ய வேண்டியவை: அடுப்பை பற்ற வைக்கும் முன் தீக்குச்சி அல்லது பற்றவைப்பானை தயாராக
வைத்திருக்க வேண்டும். செய்யக்கூடாதவை. தீக்குச்சி அல்லது பற்றவைப்பானை. பற்றவைக்கும் முன் அடுப்பின் குமிழை திருகக்கூடாது. இது எரிவாயு கசிவிற்கு வழிவகுக்கும். செய்ய வேண்டியவை. வாயு கசிவு ஏற்பட்டதும் உடனடியாக ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். செய்யக்கூடாதவை. மின் சாதனங்களை சமையலறையில் வைத்து உபயோகிப்பதை தவிர்க்கவும். ஒருவேளை வாயு கசிவு ஏற்பட்டால் அது தீ விபத்திற்கு வழிவகுக்கும். செய்ய வேண்டியவை. எப்பொழுதும் தரமான வாயு அடுப்பு கட்டுப்படுத்தும் சாதனம் லோட் மற்றும் வாயு குழாய்களை உபயோகிக்க வேண்டும். செய்யக்கூடாதவை. தரமற்ற வாயு அடுப்பு கட்டுப்படுத்தும் சாதனம் மற்றும் வாயு குழாய்களை உபயோகிக்க கூடாது. இது வாயு கசிவிற்கு வழிவகுக்கும். மின்சாதனங்கள். மின்சாதனங்களை ஈரமான கைகளால் தொடக்கூடாது. ஏனெனில் இது சில வேளைகளில் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். நெருப்பு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களான மண்ணெண்ணெய் போன்றவற்றை எரியும் அடுப்பின் அருகில் வைக்கக்கூடாது. ஒருவேளை ஒருவர் மீது தீ பற்றிக் கொண்டால் அவரை கம்பளி அல்லது தடிமனான தரைவிரிப்பால் மூட வேண்டும். மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க மணலை பயன்படுத்த வேண்டும்.
இடப்பொருள்களான மரம் போன்றவை தீப்பிடித்தால் தீயை அணைக்க நீரை பயன்படுத்த வேண்டும். மின்சாதனங்கள் தீப்பிடித்தால் அனைத்து மின்சாதனங்களின் இணைப்பையும் அகற்றி மின்னிணைப்பையும் துண்டிக்க வேண்டும். சரியான தீ அணைப்பானை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும். தீயின் வகை. தீயணைப்பானின் வகை. வகை 1 மரம், காகிதம், நீர். வகை 2 திரவ, வாயு எரிபொருள். கார்பன் டை ஆக்சைடு. வகை 3 மின்சாதனம் மூலம் ஏற்பட்ட நெருப்பு. திட கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் பைகார்பனேட். உலர்வேதிப்பொருள். நெருப்பினால் ஏற்பட்ட காயம். சிறிய அளவிலான நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம்பட்ட பகுதியை குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும். முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும். கொப்பளம் ஏற்பட்டால் அதை குத்திவிடக்கூடாது.